இந்த விடுதலை நாளேட்டில் இன்றைய தினம் விடுதலை நாளேட்டினுடைய ஆசிரியரும் திராவிடர் கழகத்தின் தலைவருமாகிய மாண்புமிகு தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு முக்கியமான கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையினுடைய தலைப்பே விருதாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை இனி சாகித்ய அகாடமிக்கு கிடையாதாம், ஒன்றிய அரசுடன் கலந்து முடிவெடுக்க வேண்டுமாம் என சொல்லி ஒரு பெரிய அளவிற்கு பிஜேபி அரசினுடைய ஏதேச்ச அதிகாரத்திற்கு பதிலடி தரும் வகையில் ஆசிரியர்களுடைய கட்டுரை அமைந்திருக்கிறது. அதே போல விடுதலை நாளேட்டில் மிக முக்கியமாக பல்வேறு செய்திகள் நம்முடைய இளம் தலைவராக இந்திய ஒன்றியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பலமிக்க தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கல்வி நிறுவனங்களை பலவீனப்படுத்த பாஜக RSS சதி செய்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த மாநாட்டிலே எழுச்சி உரை ஆற்றிருக்கக்கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு என்கின்ற திமுகவினுடைய மகளிர் மாநாடு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அந்த மாநாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி என்றாலே அது பெண்களுக்கான ஆட்சி, திராவிட மாடல் என்பது பெண்கள் உரிமைக்கானது, அதற்கான செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகளை எல்லாம் அடுக்கி காட்டி அருமையாக உரையாற்றிய செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது.